எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆன்லைன் ப்ராக்டிஸ் செட் ஒன்னோட செகண்ட் பார்ட், அதாவது கொஸ்டின்ஸ் 16 to 30 அதோடைய ஆன்சர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை பார்க்க போகிறோம். 16th question is about PM CARES Fund. So which of the following statements are correct? So PM CARES Fund has been established as a public charitable trust. So this statement is correct. Second statement, the President of India serves as the chairman of this trust. No, it's not the President of India, it's the Prime Minister of India who serves as the chairman of this trust. So this statement is wrong. Next statement, budgetary allocation of rupees 2 lakh crore has been made towards this fund. This is also wrong. There is no budgetary allocation is made towards this fund. This fund can be funded only through public contribution. Okay. So public contribution மூலமாக மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஃபண்ட் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. எந்த பட்ஜெட்டரி அலோகேஷனும் கவர்மெண்ட் வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் ஏ, ஒன் only is the correct answer. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கூட பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ பிஎம் கேர்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரைம் மினிஸ்டர்ஸ் சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் ஃபண்ட். ஸோ PMCARES, right? So Prime Minister is the ex officio chairman. Then there are members யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Minister of Defense, Minister of Home Affairs and Minister of Finance, right? Then donations to PM CARES Fund வந்து சில ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதுக்கு. ஸோ அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961க்கு கீழே 100% எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கம்பெனிஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம CSR, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு கீழே அதை கவுண்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ as per this act, Companies Act 2013. Okay. Then another one important feature of this fund is this particular fund is eligible to accept donations and contributions from individuals and organizations based in foreign countries. So it's exempted from FCRA Act 2, right? Okay. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெஃபர் அபவுட் திஸ் ஃபண்ட். ஓகே. ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபண்ட் வந்து 1948 எஸ்டாப்ளிஷ் பண்ணது டியூரிங் நெஹ்ரூஸ் ரெஜீம். ஸோ அதை பற்றி என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி ரெஃபர் பண்ணுங்கள், ரைட்? 17th question, which among the following statements correctly defines the term compulsory licensing? So what is compulsory licensing? It authorizes a company to produce patented products without approval from the patent holder. So I'll explain this. Say ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனி வந்து ஸ்பெண்டிங் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ருபீஸ் இன் R&D, ஓகே, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்து வந்து ஏ அப்படின்னு நம்ம நேம் போட்டுக்கிடுவோம், ஓகே. ஸோ இப்போ இந்த மருந்துடைய ஃபார்முலா மேலே இந்த கம்பெனி என்ன பண்ணுன்னா பேட்டன்ட் ரைட் வந்து ஃபைல் பண்ணும். ஏன் அப்படின்னா இது வந்து இந்த கம்பெனி க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ருபீஸ் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அப்போது இந்த மருந்தை மார்க்கெட் பண்ணி கிடைக்கிற லாபத்தை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய நீட்ஸை வந்து மீட் பண்ணணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தட் மீன்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற மணியை வந்து திரும்ப எடுக்கணும், ஓகே. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரக் மேலே இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி பேட்டன்ட் ரைட்டை வந்து ஃபைல் பண்ணுவாங்க, ஓகே. ஸோ ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேபி 15 years ஆர் 20 yearsக்கு வந்து இந்த ட்ரக்குக்கு மேலே பேட்டன்ட் ரைட் இந்த கம்பெனிக்கு இருக்கும். ஸோ அது வரைக்கும் இதை வந்து இந்த கம்பெனியுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ட்ரக் ஃபார்முலா இஸ் தி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் கம்பெனி. வேறு எந்த கம்பெனிஸுமே இந்த ட்ரக்கை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, ஓகே. ஸோ அப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும்னா தே ஹேவ் டு கிவ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி டு திஸ் கம்பெனி. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்போ இருக்குது, ஓகே. ஸோ இதுதான் வந்து பேட்டன்ட் ரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகே. ஸோ அப்போ இது வந்து நார்மல் டைம்ஸுக்கு இது ஓகே. இந்த விஷயம் வந்து இட்ஸ் மோர் ஆர்லெஸ் எத்திக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் பேண்டமிக் டைம், ஓகே. ஸோ இப்போ வந்து கொரோனா வைரஸ் பேண்டமிக் இருக்குது, போயிட்டுருக்கு, ரைட்? ஸோ நிறைய வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கிறது,
மருந்து கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரியான ரிசர்ச்சஸ் வந்து வேர்ல்டு வைடில் ரொம்ப ஃபுல் ஸ்பீடில் நடந்துகிட்ருக்குது. நிறைய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. அப்போ இந்த டைமில் இந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அரைஸ் ஆனால் அது வந்து ஒரு பெரிய எத்திக்கல் இஷ்யூவாக மாறும். ஓகே, ஸோ ஒரு அறம் சார்ந்த இஷ்யூவாக அது மாறும். இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்படிப்பட்ட ஒரு சினாரியோ இட்ஸ் அன்வெல்கம், இட்ஸ் ஹைலி அன்வெல்கம் இல்லையா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், பேண்டமிக் அப்படிங்கிறது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அதை டீல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான கம்பல்சரி லைசன்சிங் மாதிரியான ப்ரொவிஷன்ஸை வந்து தே ஹவ் இன்க்ளூடட் இன் WTOட வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ட்ரிப்ஸ் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்லேயும் இது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் திஸ் ஆக்ட், இந்தியா பேட்டன்ஸ் ஆக்ட் 1970. இந்த ஆக்ட்லேயும் இது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இப்படி ஒரு சினாரியோ அரைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா, இன் இந்தியாஸ் கேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேன் ஆத்தரைஸ் எ கம்பெனி, தட் மீன்ஸ் எ தேர்ட் பார்ட்டி. ஓகே, ஸோ ஒரு மூணாவது கம்பெனியை, ஸோ இப்போ இங்கே வந்து இது வந்து மேனுஃபேக்சர்டு கம்பெனி. ஸோ இந்த மேனுஃபேக்சர்டு கம்பெனி கொரோனா வைரஸுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இது நான் தான் பேட்டன்ட் ரைட்டை வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த சுச்சுவேஷனில் சொல்ல முடியாது. கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்குதுன்னா பவர் இருக்குது. எதுக்கு? இன்னொரு தேர்டு கம்பெனியை அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதே மெடிசினை வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டி வந்து இருக்குது. அந்த ஆதரைசிங் பவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கம்பல்சரி லைசன்சிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியர் த கம்பல்சரி லைசன்சிங் மீன்ஸ் கவர்மெண்ட் கேன் ஆத்தரைஸ் எ தேர்ட் பார்ட்டி கம்பெனி டு ப்ரொடியூஸ் பேட்டன்டட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஈவன் அதை இந்த கம்பெனி பேட்டன் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அந்த பேட்டன் ரைட் வந்து செல்லாது. ஓகே, வித்தவுட் அப்ரூவல் ஃப்ரம் தி பேட்டன்ட் ஹோல்டர். இவங்ககிட்ட இந்த அப்ரூவல் வாங்காமலே என்ன பண்ணலாம், அவங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனி வந்து தே கேன் மேனுஃபேக்சர். ஸோ இது எதுக்குன்னா இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை டீல் பண்ணுறதுக்காக இந்த ப்ரொவிஷன்ஸ் WTOடைய ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்லேயும் இருக்குது. இந்தியா பேட்டன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 92லேயும் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். 18th question, which among the following are zoonotic diseases? So Lyme disease, Ebola, swine flu, lupus. So இது மூணும் zoonotic diseases. Okay, Lyme disease, Ebola and swine flu. Lupus is an autoimmune disorder. Right? So here what is zoonotic disease? Zoonotic disease originates from animals. Okay, animalsல இருந்து originate ஆகக்கூடிய டிசீசஸ் தான் நம்ம ஜூனோட்டிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ லைம் டிசீஸ் originates from ticks, Ebola originated from bats, swine flu from pigs. Okay, so here P is the correct answer. 1, 2 and 3. This is autoimmune disease. That means ஹியூமனோட இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் நமக்கு எதிராகவே, நம்ம ஆர்டினரி செல்ஸுக்கு எதிராகவே வந்து ரியாக்ட் பண்ணுற அந்த டிஸார்டர் தான் லியூஃபஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், 19th question. Which of the following statement or statements is or incorrect? So don't forget this is incorrect statements. So first statement, after salary cut to MPs, recently there is a salary cut to MPs, the available funds will be transferred to the contingency fund of India. So this is an incorrect statement. Okay, so after the salary cut, the funds will be transferred to consolidated fund of India, not contingency fund of India. Okay, then the second statement, why a president, vice president and the governors opted for a voluntary pay cut as they are exempted under Article 59 of the Constitution. This is a correct statement, but the question is asking for incorrect statement. So one only is the correct answer, right? So இங்க பாருங்க, இந்த president, vice president, governors எல்லாருமே வந்து they have constitutional protection under Article 59. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஆர்பிட்டரியாக அவங்களுடைய சேலரியை வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான்
they made a voluntary pay cut to deal with the financial crisis happened due to this ongoing COVID-19 situation. Okay, right. We'll move on to the next question. 20th question. Bhilwara model is the term sometimes seen in news. So Bhilwara is a city in Rajasthan. So why this particular city is in news? So this Bhilwara city is a textile city known for its textiles located in Rajasthan. ஸோ அது ஏன் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கோவிட்-19 வந்து கண்டெயின் பண்ணதுக்காக, எஃபெக்டிவாக கண்டெயின் பண்ணதுக்காக அது வந்து நியூஸில் இருந்தது. ஸோ லாக்டவுன் எல்லாம் கரெக்டாக இம்போஸ் பண்ணி social distancing measures are properly implement panni, they have contained the virus. So that's why this Bhilwara model was in news. Okay. Then 21st question. So who among the following were the members of the drafting committee of the constitution? So drafting committee is very important committee within the Constituent Assembly. So here Dr. B.R. Ambedkar, Syed Mohammad Sadullah and Jawaharlal Nehru. Here 1 and 2 are the correct answers. Okay, so D is the correct answer, 1 and 2 only. Jawaharlal Nehru was there in the Constituent Assembly, but he is not the member of drafting committee of the constitution. So who are all the members of the drafting committee of the constitution? So these 7 are the members of the drafting committee of the constitution. Dr. B.R. Ambedkar, he was the chairman. N. Gopalaswamy Iyengar, R.D. Krishnaswamy Iyer, Dr. K.M. Munshi, Syed Mohammad Sadullah, N. Madhav Rao and T.T. Krishnamachari. Jawaharlal Nehru acted as the chairman of these 2 committees within the Constituent Assembly, Union Powers Committee and Union Constitution Committee. So there were 8 major committees were constituted under Constituent Assembly. So on the Constituent Assembly in the 8 major committees, drafting committee is one of the important committee. Adukku chairman Ambedkar, Jawaharlal Nehru was the chairman of these 2 committees. Okay. Moving on to the next question, 22nd question. Another polity based question. Which of the following provisions of the constitution requires special majority of parliament and consent of states for their amendment? So we know this constitution can be amended by 3 methods. One is by simple majority, the other one is by special majority in the parliament. Okay, so these 2 are under parliament. Then we have certain provisions can be amended only by special majority, plus we need to get, the government has to get, the parliament has to get consent from the state. Okay, state's consent, right? So these are the 3 methods by which constitution can be amended. One is by simple majority, the other one is through special majority in the parliament, then special majority in the parliament plus consent by the half of the states. Okay, so here what are the provisions can be changed by this method, this 3rd method. So use of official language, Supreme Court and High Court, provisions related to election of the president and its manner, representation of states in parliament. Okay, so here this is not correct. So this can be amended. Use of official and provisions related to use of official language can be amended by a simple majority in the parliament. So all the others require special majority in the parliament plus consent of the consent from the half of the states. Okay, so here 2, 3 and 4 are the correct answer. Question number 23. The final power to decide whether a particular bill is a money bill or not is vested in. So this power is vested in the Speaker of the Lok Sabha. So you know this, Indian Parliament has 2 houses, Lok Sabha and Rajya Sabha, right? So with respect to money bill, Lok Sabha has highest powers. So adula one da in the particular power. Okay, so the final power to decide whether a particular bill is a money bill or not is vested in the Speaker of the Lok Sabha. Okay, so Rajya Sabha has lesser power with respect to money bill, so it can only discuss, right? It can't
pass any amendments on money bill, it has to return the money bill within 14 days, right? So this is the unequal power of Rajya Sabha with respect to money bill. Next is the 24th question. It's about the Rohtang Pass. So Rohtang Pass connects Kullu with the Lahul and Spiti, right? So here these two regions lies in the state of Himachal Pradesh. So why this particular question is here and why this Rohtang Pass is in news? Because this Rohtang Pass வந்து mid-November இருந்து, right, from mid-November to mid-May, right, it's covered with snow. It's fully covered with snow and it's entirely blocked. சரியா? அது ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. mid-Novemberலேருந்து mid-May வரைக்கும் ஃபுல்லாக ஸ்னோ பவுண்டாக இருக்கும். ஸோ இந்த லாக்குல் அண்ட் ஸ்பித்தி வந்து ஐசோலேட் ஆகிடும் மற்ற ரீஜியன்லேருந்து, ரைட்? ஸோ இந்த பாஸை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் பிஆர்ஓ, டூ சர்ச் அண்ட் லேர்ன் அபவுட் திஸ் ஆர்கனைசேஷன், பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த ரோட்டங் பாஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த ரோட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுது, ரைட், மேனேஜ் பண்ணுது, ரைட்? ஸோ ஹியர் இந்த இயர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், கொரோனா லாக்டவுனால் எசென்ஷியல் சர்வீஸ் வந்து இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்காம இருந்ததுனால பிஆர்ஓ வந்து ஏர்லியராகவே அந்த ரீஜனை வந்து ரோடை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ தேட்ஸ் வை திஸ் இஸ் இன் நியூஸ். ஸோ மிட்-மேயில் ஓப்பன் பண்ண வேண்டியதை ஏப்ரல் லாஸ்ட் வீக்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா எசென்ஷியல் சப்ளைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. அதனால தான் இந்த பர்டிகுலர் பாஸ் வந்து நியூஸில் இருந்தது. ஸோ இந்த பாசஸ், இந்த மாதிரி பாசஸ் வந்து நியூஸில் இருக்கும்போது யூ ஹவ் டு லேர்ன் அபவுட் தி ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் ஆஃப் திஸ் பாஸ், எந்த இடத்துலேருந்து எந்த இடத்த கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். இன்னொன்று அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நியூஸை வந்து கேதர் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனில் இப்படி ஏதாவது ஆர்கனைசேஷன்ஸ் இன்வால்வ் ஆகியிருந்தால் அந்த ஆர்கனைசேஷன்ஸை பற்றியும் லேர்ன் பண்ணுங்கள். ஓகே. கொஸ்டின் நம்பர் 25. Chakmas and Hajongs came to India from, so they are a community of peoples. Chakmas one community, Hajongs are the other community. They came to India from Bangladesh. So who are they and why they came to India? So Chakmas are followers of Buddhism and Hajongs are the followers of Hinduism. Predominantly they are Hindus. And why they came to India? These people, they came to India because they are displaced due to a dam construction. Okay. Why Hajongs came to India? Because they are persecuted religiously. Okay. Right. ஸோ எந்த காலகட்டத்தில் வந்தாங்க, எப்போ வந்தாங்க அப்படின்னா 1964 to 65 இந்த டைமில், அதாவது இந்த பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்தவங்க. மோஸ்ட்லி தே ஆர் செட்டில்டு இன் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷில் செட்டில் ஆன ரெண்டு கம்யூனிட்டிஸ். இப்போ ஏன் அவங்கள பற்றின நியூஸ் வந்துச்சுன்னா, திஸ் அருணாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் 1991 இட் சீஸ்டு தேர் ரேஷன் கார்ட்ஸ். அவங்களுடைய ரேஷன் கார்ட்ஸை சீஸ் பண்ணிச்சு. ஸோ ஈவன் தோ தே ஆர் சிட்டிசன்ஷிப் இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தாலும், தேர் சிட்டிசன்ஸ் பை பர்த் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கொடுத்தாலும், இந்த அருணாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் 1991 ரேஷன் கார்ட்ஸை சீஸ் பண்ணிச்சு. ஸோ இப்போ அவங்களால இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக கொடுக்கக்கூடிய ஃப்ரீ ரேஷன்ஸை அவங்களால அக்சஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஹங்கர், பாவர்ட்டிக்கு போகக்கூடிய நிலை வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய மனித உரிமை அமைப்புகள் வந்து இப்போது அந்த குரல் கொடுத்துருந்தாங்க, ரைட்? ஸோ தேட்ஸ் வை தீஸ் கம்யூனிட்டிஸ் ஆர் இன் நியூஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். The chairman of public sector banks are selected by, so they are selected by authority called Bank Boards Bureau. So please do search about this Bank Boards Bureau and study about its composition. So யாரெல்லாம் அதில் இன்க்ளூட் ஆவாங்க அப்படிங்கிறத வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ரிஃபார்ம் மெஷர்ஸ் டன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா in the banking sector. Okay. And plus another information, this is a previous year question taken from 2009 prelims paper. Okay. UPSC Civil Services prelims paper. This is an easy question. It's a one liner, right? Next, 27.
This is also a previous year question from 2009 prelims paper. So first statement, Asiatic lion is naturally found in India only. This statement is correct because Asiatic lion is found in India only. Its natural habitat is Gir National Forest, National Park in India. Right? Gir National Park in India is the only natural habitat to Asiatic lions. Then second statement, double-humped camel is naturally found in India only. So this statement is wrong because double-humped camel or Bactrian camel. So this camel is found in, it's native to steppes of Central Asia. Steppes grasslands நம்ம படிச்சிருப்போம். அந்த ஸ்டீப்பஸ் கிராஸ்லேண்ட் சென்ட்ரல் ஏஷியன் ரீஜனில் இருக்கக்கூடிய ஸ்டீப்பஸ் கிராஸ்லேண்டில் தான் இந்த டபுள் ஹம்டு கேமல்ஸோடைய நேட்டிவ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நூப்ரா வேலி, லடாக்கில் இருக்கக்கூடிய நூப்ரா வேலியில் இந்த பாக்டீரியன் கேமல்ஸ் ஆர் டபுள் ஹம்டு கேமல்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். ரைட். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இந்தியா ஒன்லி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ராங். நேச்சுரலி ஃபவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இட்ஸ் ராங். Then third statement, one-horned rhinoceros is naturally found in India only. So India la Kaziranga National Park, it's very famous for one-horned rhinoceros. Kaziranga National Park in Assam is very famous for one-horned rhinoceros, but it's not found only in India, it's also found in Nepal. Okay, Nepal la vandu Chitwan National Park la the one-horned rhinoceros is very famous. So this statement is also wrong. So here one only is the correct answer. Option A, one only is the correct answer. Right? Moving to the next question, 28. So why is there a great concern about the microbeads that are released into environment? So have you studied about this microbeads? Yes, these are the microbeads. Okay. So it's an exfoliating agent that can be seen in cosmetics like face washes, hand washes, and then in a toothpaste, right? So they act as exfoliating agent, but they are very dangerous to the environment, specifically to the marine ecosystem. So they are considered as harmful to the marine ecosystems. 29th question, on 21st June, the sun, what it does, the sun, it does not set below the horizon of the Arctic Circle. ஸோ ஏன் இந்த சன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெவல்யூஷனரி பாத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த ரெவல்யூஷனரி பாத் ஆஃப் எர்த். ஸோ எர்த்து வந்து ஒரு 23.5 டிகிரி வந்து டில்டடாக தான் சன்னை வந்து சுற்றி வருது ஒரு ஆர்பிட்டில். ரைட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எர்த்து வந்து சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஏரியா, எர்த்தினுடைய ஏரியா வந்து எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது, இட் வேரிஸ். ஸோ இந்த பிக்சர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட், ரைட், June 20 to 22 we call it as summer solstice. The summer solsticeல northern hemisphere is more exposed towards the or more tilted towards the sun. ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் வந்து இங்கே ஆன்சராக இருக்குது. ஸோ இந்த டைமில், இந்த சம்மர் சோல்ஸ்டைஸ் டைமில் ஆர்டிக் சர்க்கிளுக்கு மேலே, தட் இஸ் 66.5 டிகிரி நார்த், இந்த லேட்டிடியூடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சன் வந்து செட் ஆகாது ஃபார் அபவுட் 6 months. ரைட். ஸோ தட்ஸ் வை திஸ் பர்டிகுலர் ஆப்ஷன் இஸ் தி ஆன்சர். ஸோ இட் டஸ் நாட் செட் பிலோ தி horizon. The sun does not set below the horizon at the Arctic Circle. ரைட். ஸோ ஆர்டிக் சர்க்கிளில் வந்து சன்செட் வந்து விட்னஸ் பண்ண முடியாது டியூரிங் திஸ் டைம் டியூ டு திஸ் ஃபினாமினா, திஸ் revolutionary path. Okay. Next, last question. Under which schedule of the Constitution of India can the transfer of tribal land to private parties for mining be declared null and void? We know this, there are 12 schedules in the Constitution of India. So உங்களுக்கு ஒரு ரைம்ஸ்னால் சொல்லி தந்தேன். 1 is sun, 2 is shoe அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கான ஒரு இது சொல்லி தந்தேன், ரைம்ஸ் மாதிரி சொல்லி தந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் which schedule deals with tribal, okay, tribal people, scheduled areas. So actually 5th and 6th schedules deals with tribal areas and related to tribals or scheduled areas. Okay. So 5th schedule is the correct answer here. So 3rd schedule deals with, it contains provisions related to the
oath and affirmation, right? 9, so it's related to the it contains this particular 9 schedule contains laws which cannot be subjected to judicial. So laws which are immune to judicial review are placed in this 9th schedule. 12th schedule deals with provisions related to municipalities. Okay, so don't forget the content of these schedules. And these last 5 questions, questions from 26 to 30 are taken from previous year question paper, that is 2019 preliminary paper. Okay, so they are all one-liners and very easy questions, right? That's all about this first online practice set. We'll see you in the next video. Thank you.